சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு காம்போ கொண்டக்கடலை குருமா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில். அதுக்கு கொண்டக்கடலை ஓவர் நைட் சோக் பண்ண கொண்டக்கடலை குக்கரில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் பூ, பிரியாணி இலை, கொஞ்சமாக உப்பு சேர்த்து 4-5 விசில் வச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், காஞ்ச மிளகா 2, கருவேப்பிலை சேர்த்துட்டு பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிட்டு இருக்கும் போதே 2 பழுத்த தக்காளி புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கணும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம இன்றைக்கி மசாலா வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்து நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இருக்கும் போதே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்ததும் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை அப்படியே தண்ணியோடய சேர்த்துட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். சூப்பராக கொதித்து தண்ணியெல்லாம் வற்றி வர ஸ்டேஜில் ஃபைனலாக காஞ்ச வெந்தயக்கீரையை சேர்க்கலாம். அது இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லியை தூவி சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும்.